சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான தகவல் வந்துவிட்டது. புதிய ரேஷன் கார்டு ரெடியாகி இருக்கிறது. அதே சமயம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு புதிய புதிய மாற்றங்கள் வந்துவிட்டது. அது என்னென்ன என்பதை இங்க பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்துவோம், ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. தமிழ்நாட்டில் புதிய குடும்ப அட்டைகளுக்கு விண்ணப்பித்தவர்களில் சுமார் 608 பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை அமைச்சர் வெங்கடரமணன் வழங்கியுள்ளார். சென்னை வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் 608 பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் நேரில் வழங்கினார். அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்தும் தகுதியுள்ள ஒவ்வொருவரையும் விரைவாக சென்றடைய வேண்டும் என்ற அரசின் நோக்கத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றது. அப்பொழுது அவர் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டன. அடுத்து தண்டையார்பேட்டை, நெய்தல், திருமண மாளிகை, ஆர்கே நகர், ராயபுரம் மற்றும் திருவெற்றியூர் ஆகிய பகுதிகளுக்குட்பட்ட 308 பயனாளிகளுக்கு புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. நியாய விலை கடைகள் மூலம் வழங்கப்படும் விலையில்லா அரிசி மற்றும் மானிய விலையிலான சர்க்கரை, பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை பொதுமக்கள் முறையாக பெற்று பயன்படுத்தி கொள்ள வேண்டும். விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல் நவீன அரிசி ஆலைகள் மூலம் அரிசியாக்கப்பட்டு விநியோகிக்கப்படுகிறது. இதில் அரிசி, சர்க்கரை, பருப்பு, பாமாயில் போன்றவை வெளிச்சந்தையில் இருந்து பெறப்பட்டு முறையாக தர பரிசோதனைகளுக்கு பிறகே பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது. இதில் நியாய விலை கடைகளில் பொருட்கள் வாங்கும்போது முறையான ரசீதை பொதுமக்கள் கட்டாயம் கேட்டு பெற வேண்டும். இது விநியோகத்தில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிப்பதுடன் ரேஷன் பொருட்கள் வெளிச்சந்தைக்கு கடத்தப்படுவதை தடுக்க உதவும். ரேஷன் பொருட்கள் முறைகேடாக விற்கப்படுவதை தடுக்க பொதுமக்களின் பங்களிப்பும் விழிப்புணர்வுகளும் மிகவும் அவசியமாகும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். விண்ணப்பத்தின் நிலையை சரிபார்ப்பது எப்படி என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஏற்கனவே புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்தவர்கள் தங்கள் விண்ணப்பம் எந்த நிலையில் உள்ளது என்பதை வீட்டில் இருந்தபடியே அறிந்து கொள்ளலாம். அதற்கு தமிழ்நாடு பொது விநியோக திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். அதாவது www.tnpds.government.in முகவரி பக்கத்தில் உள்ள மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை, அதாவது அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ற விருப்பத்தை தேர்வு செய்ய வேண்டும். விண்ணப்பித்த போது உங்கள் மொபைல் எண்ணுக்கு அனுப்பப்பட்டுள்ள குறிப்பு எண்ணிக்கை, அதாவது ரெஃபரன்ஸ் நம்பர் உள்ளிட்டு பதிவை சமர்ப்பித்தால் கார்டு அங்கீகரிக்கப்பட்டுள்ளதா அல்லது பரிசீலனையில் உள்ளதா என்பதை தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது விண்ணப்பதாரரின் தகுதிகள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. புதிதாக ரேஷன் கார்டு கோரி விண்ணப்பிக்க விரும்புவோர் பின்வரும் தகுதிகளையும் ஆவணங்களையும் பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பதாரரின் குடும்பத்தினர் தமிழ்நாட்டில் வசிப்பவர்களாக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் பெயர்கள் தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் வேறு எந்த குடும்ப அட்டையிலும் இடம்பெற்றிருக்க கூடாது. தனி சமையலறையுடன் தனியாக வசிக்கும் குடும்பமாக இருக்க வேண்டும். சரி, தேவையான ஆவணங்கள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, மின்சார கட்டண ரசீது, எரிவாயு அதாவது எல்பிஜி நுகர்வோர் அட்டை அல்லது வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கம், பெயர் நீக்க சான்றிதழ், பெற்றோரின் குடும்ப அட்டையிலிருந்து பெயர் நீக்கப்பட்டதற்கான சான்று, குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் ஆதார் அட்டை நகல்கள் மற்றும் குடும்ப தலைவரின் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம். இந்த அனைத்து ஆவணம் மிகவும் கண்டிப்பாக அவசியம்.
நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். முதல்வர் விஜய் பெரம்பூர் தொகுதிக்கு சென்ற நிலையில் அங்குள்ள ரேஷன் கடையில் பயனாளிகளுக்கு அரிசி, பருப்பு, சீனி, பாமாயில் உள்ளிட்ட பொருட்களை நேரடியாக அவரே வழங்கினார். அப்போது ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்து இருந்தவர்களின் முதல் கட்டமாக 50 பேருக்கு புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகளை வழங்கினார். இம்மாத இறுதிக்குள் 73,000 பேருக்கு ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் எனவும் தகவல் வெளியாகி உள்ளது. தமிழக முதல்வர் விஜய் பெரம்பூர் தொகுதிக்கு வருகை தந்தார். அப்பொழுது முதல்வராக பதவியேற்ற பிறகு பெரம்பூர் தொகுதிக்கு வருகை தந்த விஜய்க்கு வியாசர்பாடியில் அமைக்கப்பட்ட எம்எல்ஏ அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி முதல்வர் விஜய் திறந்து வைத்தார். அப்பொழுது மிக சிறப்பாக ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. அது என்னவென்றால், முதல்வர் விஜயும் வழக்கம் போல் காரில் வராமல் வாகனத்தில் வருகை தந்தார். மக்களுக்கு கை அசைத்தபடி வருகை தந்தார். பெரம்பூர் வியாசர்பாடியில் அமைக்கப்பட்ட எம்எல்ஏ அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி முதல்வர் விஜய் திறந்து வைத்தார். முன்னதாக தனது சொந்த தொகுதியான பெரம்பூர் தொகுதி மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக சட்டமன்ற அலுவலகத்தை சீரமைக்க அவர் உத்தரவிட்டு இருந்தார். அதன் பேரில் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகம் புதுப்பிக்கப்பட்டது. இதனால் முதல்வர் விஜயின் அறையும் பல்வேறு வசதிகளுடன் நவீனப்படுத்தப்பட்டது. இதேபோன்று கோரிக்கை கொடுக்க வேண்டும் மக்கள் அமர வசதிக்காக இருக்கைகள் போடப்பட்டு மனுக்கள் பெறுவதற்கு 2 கவுண்டர்கள் அமைக்கப்பட்டது. இதையும் விஜய் ஆய்வு செய்தார். பின்னர் அதே வளாகத்தில் அமைக்கப்பட்ட அரசு இ-சேவை மையத்தினையும் முதல்வர் விஜய் திறந்து வைத்தார். பொதுமக்களிடம் இருந்து பெறப்படும் மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் விதமாக அங்கு ஊழியர்களும் அமைக்கப்பட்டன. அதனையும் விஜய் ஆய்வு செய்தார். அப்போது விஜயுடன் அமைச்சர்கள் செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் வந்துள்ளன. பின்னர் விஜய் அருகிலுள்ள சர்மா நகர் ரேஷன் கடைக்கு நடந்தே சென்றார். அப்போது சாலையில் இரு புறமும் திறந்திருந்த மக்களிடம் கை அசைத்தபடியே சென்றார். மக்களிடம் விஜய்க்கு பூக்கள் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதன் பிறகு ரேஷன் கடைக்கு சென்ற விஜய் முதல் கட்டமாக 50 பேருக்கு ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகளை வழங்கினார். இதன் பிறகு முதல்வர் விஜய் ரேஷன் கடையில் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பயனாளிகளுக்கு முதல்வர் விஜய் தன் கையாலே பொருட்களை வழங்கினார். அரிசி, பருப்பு, பாமாயில் உள்ளிட்டவற்றை வழங்கினார். இது குறித்த வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. முதல் கட்டமாக 50 ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த மாத இறுதிக்குள் 73 புதிய ஸ்மார்ட் ரேஷன் அட்டைகள் வழங்கப்படும் எனவும் தகவல் வெளியாகி உள்ளது. இதன் பின்னர் விஜய் பேட்டரி வாகனம் மூலமாக பெரம்பூர் தொகுதி மக்களை சந்தித்தார். இதன் மூலம் புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்தவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளன. நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.